இந்த டுட்டோரியல்ல நாம HTML லாங்குவேஜ் பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். HTML லாங்குவேஜ் வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பேசிக்கான லாங்குவேஜ். இதுல அதிகமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்ல. பட் இது இல்லாம வெப்சைட்டும் இல்ல. ஸோ இதுதான் ஒரு பேக் போன் ஆஃப் வெப்சைட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போய் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் HTML டெவலப் பண்ணதா இருக்கும். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இமேஜ் கரோசல் நம்ம ஒரு சில வெப்சைட்ஸில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் அமேசான் மாதிரியான வெப்சைட்ஸ்க்கு போகும்போது புது புது ஆஃபர், புது புது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் மேலே ஒரு ரன்னிங் ஸ்க்ரோலிங் பேனரில் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஆர் ஒரு இமேஜ் கேலரியில் இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஒரு இமேஜாக நம்ம தள்ளி பார்க்கறதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க. இதையும் HTML பேக்எண்டில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பட்டன்ஸ், இந்த இமேஜ் ஒரு இமேஜும் எப்படி ஸ்க்ரோல் ஆகுதோ இது எல்லாத்துக்கான பேக்எண்ட் நம்ம HTMLோட பேஸை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த செக் பாக்ஸ் ஆர் ரேடியோ பட்டன். ஒரு சில வெப்சைட்ஸில் இந்த ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி நமக்கு இருக்கும். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மெயில் ஆர் ஜெண்டர், ஏஜ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங்லாம் இருக்கும். அதில் இந்த மாதிரி செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன்ஸில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் HTML நம்ம கிரியேட் பண்ணுற கண்டென்ட்ஸ் தான். அடுத்தது டேப்லோ காலம்ஸ். நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரிவியூ பண்ணுறதுக்கு வெப்சைட்ஸில் ஒரு சில வெப்சைட்ஸில் நம்ம இந்த மாதிரி டேப்லோ காலம்ஸ் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் எல்லாமும், அதாவது இந்த டேப்லோ காலம், ரோஸ், காலம்ஸ், இந்த ஹெட்டிங்ஸ், இந்த உள்ளே இருக்கிற டேட்டாஸ் இதெல்லாம் ப்ரிவியூ பண்ணுறதுக்கு இந்த லே அவுட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம HTML கோட் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். தென் லாகின் பட்டன்ஸ். ஒரு வெப்சைட்குள்ள நம்ம லாகின் ஆகி உள்ளே போகணும்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் அந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணி லாகின் பண்ணாதான் உள்ளே போக முடியும். இந்த இடம் இருக்கு இல்லையா, யூசர் நேம் டைப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கு தேவையான டெக்ஸ்ட் பாக்ஸ், கீழே அதை லாகின் பண்ணுறதுக்கு தேவையான அந்த லாகின் பட்டன், இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம HTML வச்சு தான் டிசைன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேறு சில ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பட்டன் ரிலேட்டடான எல்லாமே நம்ம HTML தான் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த டவுன்லோட் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பட்டன்ஸையும் நம்ம பட்டன் அப்படின்னாலே நம்ம இதை HTML தான் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பட்டன் என்ன ஆக்ஷன் பண்ணணுன்றத அதர் லாங்குவேஜஸில் நம்ம கோடில் டிஃபைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட், PHP இந்த மாதிரி லாங்குவேஜஸோட ஹெல்ப்போட HTML கிரியேட் பண்ண பட்டன் என்னவா ஆக்ட் ஆகணுன்றத நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் HTML உடைய யூசேஜை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.